உதயநிதி ஸ்டாலின் அவர் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டார். பால்டாயில் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது, பால்டாய் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. அப்பவே போயிருக்கணும் மேல் லோகத்துக்கு, இங்க இருந்துகிட்டு நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்குது. இன்னொரு மந்திரி போய் மூக்கு பிடிக்க பிரியாணி சாப்பிட்டார் வீட்டில். அந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு பாலியல் சீண்டல் பண்றார். அவர் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அரசிலிருந்து துடைத்து எடுக்கப்படுவாராம். திரு மா சுப்பிரமணியம் அவர்களே, இப்பொழுது அந்த வீட்டில் போய் நல்ல பிரியாணி சாப்பிட்டீங்க, அண்ணா திமுக ஆட்சி வந்தா களி சாப்பிடுவீங்க. நாடே கேள்வி கேட்டிருக்குது, யார் அந்த அந்த சார்? அடையாளம் காட்டப்படுவார். அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடனே சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். எடுப்போம்ல. இன்னொன்னு சொல்றார், 8000 கூப்பன் கொடுக்கிறான். நீ ஒரு திட்டத்தை அறிவிச்சா உங்க குடும்பத்துக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற திட்டத்தை அறிவிப்ப. நாம அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா குடும்ப அட்டையில் இருக்கின்ற அந்த குடும்ப தலைவருடைய பெயர்ல வங்கியில 10,000 உதவித்தொகை வழங்கப்படும் அறிவிச்சோம். நேரடியாக அந்த குடும்பத்துக்கு வங்கி கணக்கு போகணும். ஸ்டாலின் என்ன அறிவிக்கிறாரு, கூப்பன் கொடுக்கிறாங்க. அந்த கூப்பன் யார் கொடுப்பா? திமுக காரன் கொடுப்பான். திமுக காரன் கமிஷன் வாங்கினா அந்த கமிஷன் ஒரு பகுதி ஸ்டாலின் குடும்பத்துக்கு போகும். ஆக ஒரு திட்டத்தை அறிவித்தால் கூட தன் குடும்பத்திற்கு வருமானம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் திட்டத்தை அறிவிக்கின்ற தலைவர் திரு ஸ்டாலின் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். உண்மைதானே? இன்றைக்கு 8000 ரூபாய் அவர் ஆட்சிக்கு வர போறதில்ல, கொடுக்க போறதில்ல, அது ஒரு விஷயம். 8000 ரூபாய் கூப்பன் இல்லத்தரசி ஓட்டு வாங்குறதுக்கு ஸ்டாலின் போடுகின்ற சூழ்ச்சி. இந்த தேர்தலில் திமுக வீழ்ச்சி தானே. ஒரு ஆடியோ ஒன்று வந்தது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாம் செல்போன் வச்சிருக்கிறீங்க. வலைதளத்தில் ஒரு வைரலா பரவிச்சு. அதுல முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் ராசா அவர்கள் ஒரு கருத்தை சொன்னதாக செய்தி, பரவலான செய்தி. அதுல முக்கியமா இன்றைக்கு சொல்லுவது கலைஞர் டிவிக்கு பணம் சென்றது என்று அவர் ஒரு செய்தி சொல்றார். பிறகு சமூக நீதி பேசும் திமுக சாதி பாகுபாடு இருப்பதை அப்பட்டமா இருப்பதா சொல்றார். மற்றும் திரு கருணாநிதி அவர்கள் உடல்நலம் கொண்டு இருக்கின்ற பொழுது அவரை வீட்டு சிறையில் வைத்ததாக குறிப்பிடுகிறார். இதைத்தான் நான் சொன்னேன். அவரை கண்டிக்க முடியல, திரு ஆர் ராசா அவர்களை கண்டிக்க முடியல. திரு ஆர் ராசா திமுக கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர், முன்னாள் மத்திய அமைச்சர், இன்னைக்கு நாடாளுமன்ற இருக்கிறார். அவர் இன்னைக்கு வலைதளத்தில் வந்த செய்தி, அவர் ஆடியோவில் பேசுற செய்தி தமிழகம் முழுவதும் மட்டும் இந்தியா முழுவதும் வைரலாக பரவி பேசு பொருளாகிட்டது. அதைத்தாங்க நான் சொன்னேன். அவர் மீது கோவப்படுறதுக்கு போல என் மீது கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஆக இவர் பேச பேச இதில் உண்மை இருப்பதாக தெரியுது. திரு ராசா அவர்களை கண்டிச்சா இன்னும் பல ஆடியோ வெளியிட்டுருவார். அதனால அவரை கண்டிக்க முடியல. என் மீது கோவப்பட்டு நச்சு வார்த்தைகளை கக்கி கொண்டிருக்கிறார். நியாயமா? அது மட்டுமல்ல, அவர் பேசுறார், திரு ஸ்டாலினுக்கு பிரெயின் இல்லைன்னு சொல்றார். பாவம். யாரு சொல்றா? திமுக கட்சியுடைய துணை பொதுச் சொல்ல. நாம சொல்லல. நாம சொன்னோமா? இல்ல. திமுக கட்சியுடைய துணை பொதுச் ஆர் ராசா அவர்கள் அந்த ஆடியோவில் சொன்ன ஒரு கருத்து, அந்த கருத்து தான் வைரலா பரவிச்சு. நானும் கேட்டேன், அந்த செய்தியை தான் சொல்ற மொழி நாங்கள் சொல்லல. தேமுதிக தலைவர் மரியாதைக்குரிய மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் நம்ம கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, கூட்டணி இல்லாத ஒரு பேச்சு எப்பவும் பேசுறதில்லை. ஆனா அதில் ஒரு கருத்து சொல்றாங்க. யாரோட போய் கூட்டி சேர்ந்திருக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை பகிரங்கமா எதிர்த்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம்.
திமுக கடுமையா எதிர்த்தாங்க. இன்னைக்கு வடிவேல் அவர்கள் திரு கருணாநிதி மேடையில் இருக்கும் போதே கடுமையா பேசுறார். திரு விஜயகாந்த் அவர்களை கொச்சப்படுத்தி பேசுறார். அப்படிப்பட்டவரோடு கூட்டா எப்படி கூட்ட வச்சீங்கன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும். எப்படி கூட்டு வச்சாலே உங்களுக்கு தெரியும். மேலும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு சொல்றாரு, அண்ணா திமுக மேலவை உறுப்பினர் மாநில உறுப்பினர் கிடைக்கவில்லை என்று சொன்ன தவறு. நான் 2026 எங்களோடு கூட்டணி அமைத்து சட்டமன்றத்தில் சந்தித்தால் நிச்சயமாக உங்களுக்கு மாநிலவை உறுப்பினர் வழங்கப்படும் என்று பகிரங்கமா தொலைக்காட்சியில் நான் பேட்டி கொடுத்தேன். நீங்க ஏதோ திட்டமிட்டு போயிருக்கிறீங்க, அது வேற விஷயம். அது உங்களுடைய சொந்த விஷயம். அதுக்குள்ள நான் போகவில்லை.